என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றிய விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றிய விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. நாம் அனுபவிக்க வேண்டிய பாவங்கள் கோபங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் தாய் போல் அவர் ஏற்றுக்கொண்டார். கடைசியாக பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே அந்த ஆவியானவர். The Lord is that Spirit. பிதாவாகிய ஆவியானவரே, அந்த பிதாவாகிய தேவனே அந்த ஆவியானவர், குமாரனாகிய தேவனே அந்த ஆவியானவர், கர்த்தரே அந்த ஆவியானவர். அவரும் என்றென்றும் இருப்பவர். எபிரேயர் 9:14 பாருங்கள். நித்திய ஆவி, நித்திய ஆவி. தேவனாகிய ஆவியானவர் நித்தியம் நித்தியமாய் இருப்பவர், முந்தினவர் பிந்தினவர். ஆதியாகமம் 1:2 பாருங்கள். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார். அங்கே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் செய்த எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவே செய்தார். 20 லட்சத்திற்கு அதிகமான இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து கானான் தேசத்திற்கு அவர் கொண்டு வந்த பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63:12-14 2 வசனங்களை பார்த்து ஒரு நடுவில் அவருடைய இருக்க கட்டளையிட்டார், வழி நடத்த. எனக்கு அன்பானவர்களே, அருமை இரட்சகரை பற்றி என்ன? கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் எப்படி வைத்திருந்தார்? ஏசாயா 11:2 பாருங்கள். அவர் மீது ஞானத்தை போதிக்கும் அறிவை உணர்த்தும் வசனம். ஞானத்தின் ஆவி அறிவின் ஆவி இரண்டும் நிறைந்திருந்தது அவரில். ஏசாயா 42:1 பாருங்கள். 61:1 பாருங்கள். இயேசு சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். மத்தேயு 12:28 பாருங்கள். எனவே நான் பிசாசுகளை துரத்துவது தேவனுடைய ஆவியினால், தேவனுடைய ஆவியினால் துரத்துகிறேன். அவரை கொண்டு அவரை வைத்து நான் துரத்துகிறேன் என்று சொன்னார். எத்தனை மகிழ்ச்சி! எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய திரு உருவம். அருமை இரட்சகர் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது சொன்னார், யோவான் 14:16-17, 14:26, 15:26, 16:7 எல்லா வசனங்களிலும் நான் போகிறேன். என் அன்பு பிள்ளைகளே, மனம் கலங்காதிருங்கள். யோவான் 13:33 பாருங்கள். தன் சீடர்களை என் சிறு பிள்ளைகளே என்று அழைத்தார். 21:5 பாருங்கள். என் பிள்ளைகளே என்று அழைத்தார். தான் போவதனால் கலங்கி நின்று அவர்களை பார்த்து சொன்னார், நான் போகிறேன் என்றாலும்
என்னைப் போலவே உங்களை நேசிக்கிற ஒரு தேற்றவாளனை நான் அனுப்புவேன். அவர் என்றும் உங்களோடு இருப்பார். அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார், தேர்தல் படுத்துவார். நான் போய் அவரை அனுப்ப வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இன்று திருச்சபையில் இருக்கும் நமக்கும் அப்படித்தான் சொல்கிறார். இன்று நாம் வேத பாடமாக வாசிக்க கேட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 2:1-4 வரை உள்ள வேத பகுதியில் தேவாதி தேவன் எப்படி பரலோகத்தில் இருந்து இந்த உலகத்திற்கு பரிசுத்த ஆவியானவரை அருள்நாதர் சொன்னது போல அனுப்பினார் என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல, குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் பரிசுத்த ஆவியானவரும் ஆள் தத்துவத்தோடு தோன்றி திருச்சபை நடத்தினதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 8:29 பாருங்கள். ஆவியானவர் தோன்றி பிலிப்புவை வழி நடத்தினார். நீ போய் அந்த ரதத்தில் ஏறிக்கொள் என்று சொன்னார். 10:19 பாருங்கள். நான் கண்ட சொப்பனத்தினால் கலங்கி நின்ற பேதுருக்கு ஆவியானவர் ஆள் தத்துவமாய் தரிசனமானார். நீ பயப்படாமல் சந்தேகப்படாமல் இறங்கி போ என்று சொன்னார். 15:29 பாருங்கள். திருச்சபைக்கு சட்ட திட்டங்களை எழுதும் பொழுது திகைத்து நின்ற அப்போஸ்தலர்களுக்கு நடுவில் அவர் தோன்றினார். இப்படி எழுதுங்கள் என்று சொன்னார். அன்று சொன்னவர் என்று சொல்ல மாட்டார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அவரும் ஒரு அன்பின் ஆவிதான். அவரும் நமக்குள் தம்முடைய அன்பை ஊற்றுகிறார். அவருக்குள் இருக்கும் அன்பை நமக்குள் ஊற்றுகிறார். ரோமர் 5:5 பாருங்கள். அதை சொல்லுகிறது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே வரும் பொழுது அன்பு ஊற்றப்படுகிறது. அது 2 காரியத்தை செய்கிறது. ஒன்று, மார்க் 12:30 சொல்கிறது போல, பிதாவாகிய தேவனிடத்தில் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற நம்மை தூண்டுகிறது. ஆகவே தான் நாம் ஆலயத்திற்கு வருகிறோம். ஆலயத்திற்கு வருவது இந்த அன்பினால் உந்தப்பட்டு. இங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நம்முடைய வாஞ்சைகளை தேவைகளை நிறைவேற்ற அவரோடு காத்திருக்கிறார். உண்மையாக சென்னையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லட்டும். இயேசு அழைக்கிறார். அலுவலகத்தில் வேலை செய்யும் ஒரு தம்பி தன்னுடைய தாயை ஒரு நாள் கூட்டிக் கொண்டு வந்தான். அவர்கள் சொன்ன ஒரு காரியம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆலயத்திற்கு புறப்பட்டு நின்றார்கள். அவருடைய கணவன் பல நாட்கள் நோயாளி. அன்று பயங்கரமான வயிற்றுப்போக்கு. ஐயோ, என்னால் ஒன்று செய்ய முடியவில்லை என்று சுருண்டு படுத்துக் கொண்டார். என்ன செய்வதென்று அவளுக்கு தெரியவில்லை. மறுபக்கம் இயேசு அழைக்கிறார். அலுவலகத்தில் வேலை பார்த்த அந்த தம்பி நன்றாய் உடை அணிந்து வெளியே போக வேண்டும் என்று வந்தார். எங்கே போகிறாய், என்ன வேண்டும் என்று கேட்டார். அம்மா, இன்று எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கிறது, நான் படிக்க வேண்டும், எனக்கு பஸ்ஸுக்கு பணம் கொடுங்கள் என்று கேட்டார். அவள் கையில் ஒரு காசும் இல்லை. கோபத்தினால் நிறைந்து அவன் கன்னத்தில் அடித்து விட்டார். என் மகனை அடித்து விட்டேனே என்று புலம்பி அழுதார். மறுபக்கம் திருமணத்தை எதிர்நோக்கி நிற்கும் வயதிற்கு வந்த ஒரு பெண். அதை பற்றி தான் கவலை. அவள் நிற்பதை கண்டார். மற்றொரு பக்கம் புருஷன் படுத்து கிடக்கிறான், மரணத்தை எதிர்நோக்கி. உள்ளமே உடைந்து போயிற்று. ஓவென்று அழுதார்கள். தரையில் உட்கார்ந்தார்கள். ஒரு பேப்பரை எடுத்து அதில் ஒரு கடிதம் எழுதினார்கள். யாருக்கு? ஆண்டவருக்கு. அன்புள்ள ஆண்டவரே,